வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி 2026 பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்வு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தகுதி தேர்வு சிறப்பு டெட் எக்ஸாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பு ஆசிரியர்கள் கல்வி தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கானது அப்படின்ற மாதிரி கூறப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் ஃபெயிலானவர்கள் அதேபோல் அனைவரும் எழுதக்கூடிய வகையில் இந்த தேர்வை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்து வராங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்டிஇடி 2026 அனெக்சர் பணிச்சான்று நியூ அப்டேட், அதாவது 2026ஆம் ஆண்டு டிஎன்டிஇடிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் பண்ண சொல்லி டேட் விட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான தேர்வு என்பதால் அனெக்சர் பணிச்சான்று நியூ அப்டேட், பணிச்சான்றை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அனெக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு எம்ப்ளாயி ஐடி அண்டு சிபிஎஸ் நம்பர் இதெல்லாம் ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வு பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற அந்த நடைபெறக்கூடிய தேர்வானது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான சிறப்பு தேர்வாக இருக்கும் என்றும் தமிழ் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் என அனைவருக்கும் இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள், அதை குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்னால அவர்கள் எழுதுவதற்கான தேவையில்லை. அதேபோல் ஃபெயிலானவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தேர்வை எழுத விரும்புவதாகவும் தாங்களும் இந்த தேர்வை எழுதுவதற்கான கோரிக்கைகளையும் முன்வைத்து வராங்க. இந்த தேர்வு தங்களுக்கும் எந்த ஒரு நிபந்தனைகளின்றி அனைவரும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி தகுதியின் அடிப்படையில் அதற்கான என்னென்ன கல்வி தகுதி தேவைப்படுதோ வயது வரம்பின் அடிப்படையில் தகுதி உடையவர்கள் அனைவரும் இந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இதில் அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆன்லைனில் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேதிகள் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த அனெக்சர் அந்த பணிச்சான்று நியூ அப்டேட் என்னன்னா, பணிச்சான்று நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பணிச்சான்றுன்றது ஆசிரியர்கள் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். அதனால் அவர்கள் அந்த பணிச்சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சில வகையான அறிவிப்புகளும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி மற்றும் சிபிஎஸ் நம்பர் அதில் நோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் அப்படின்ற பார்த்திங்களா, இந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் இப்போ ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் நம்பர் வழங்கப்படும். அதனால் இந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் தான். தனியார் பணியில் பயிலக்கூடியவர்களுக்கு இந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் இருக்காது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு மட்டுமே இந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் இணையதளத்தின் மூலமாக அந்த ஃபுல்லாக தகவல்களையும் நீங்கள் சேகரித்து ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் உடைய நம்பரை நீங்கள் நோட்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தனியார் பள்ளியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த யூடிஎஸ் நம்பர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த நம்பர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணணும். பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனாக நம்மளுடைய பெயர், தேதி, பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து, அதே போல் நம்மளுடைய கேட்டகரி என்ன கேட்டகரி, அதே போல் நம்மளுடைய கேஸ்ட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டு, 10th 12th அதனுடைய மார்க்ஸு, பிஎட் முடிச்சிருந்தா பிஎட், டிஎல்எட் முடிச்சிருந்தா அந்த டிஎல்எட், டிப்ளமோ முடிச்சிருந்தா அதற்கான சர்டிஃபிகேட், அதனுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அனைத்தும், அதாவது நம்மளுடைய பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர், அதோடய ஃபாதர், மதர், அதோடைய கணவன் அவர்களுடைய பெயர் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதை தான் நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும். அதாவது அடிஷ்னல் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா அதற்கான அடிஷ்னல் டீட்டெயில் என்ஓசி நமக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் டீட்டெயில் நீங்கள் என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணணும். அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பண்ண கிட்டத்தட்ட 29 கேள்விகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் தவிர மற்ற அந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ், யூடிஎஸ் நம்பர், அதே போல் அவர்களுக்கு கேட்கப்பட்டுள்ள 29 கேள்வி நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை முகவரி சான்று எல்லாமே நம்ம அதை கொடுக்கணும். அதாவது அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ்க்கான தேர்வுன்றனால அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த எப்பொழுது ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பதவி என்ன, அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது என்ன பதவியில் இருக்கீங்க, அதே போல் உங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில், அந்த ஆரம்ப கட்டத்தில் அதற்கான பணிப்பதிவேட்டுடைய விவரங்கள், தற்போது இருக்கக்கூடிய பணிப்பதிவேட்டுடைய விவரங்கள் அனைத்தும் இந்த அப்பாயின்மெண்ட்டுடைய டீட்டெயில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அட்ரஸ் டீட்டெயில், உங்களுடைய முகவரி டீட்டெயில் அது ஆதார் அதுபோல் முகவரி சான்றுக்கான ஆவணங்கள் எதுவும் அதை பார்த்து பூர்த்தி செய்து அவற்றை கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குறிப்பாக வந்து 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்டிஇடியோடைய அனெக்சரி, அதாவது பணிச்சான்று நியூ அப்டேட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த புதிய தகவல்கள் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இந்த பணிச்சான்றுன்றது பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு. இது வந்து இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸ். அதே போல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வாங்கி அதனுடைய அனைத்து விவரங்களும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கதா. ஏன்னா ஆன்லைனில் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சென்ட்ரலில் போய் அப்ளை பண்ணுவீங்க. சென்ட்ரலில் அப்ளை பண்ணும்போது அவங்க சரியான விவரங்களை கொடுத்துருக்காங்களா, உங்களுடைய பெயர், இன்சியல், அதே போல் என்ன கேட்டால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்புறம் மாதிரி வந்து அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லி நிறைய கேட்டாங்க. 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் வந்து குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அதில் வந்து நிறைய வந்து பிள்ளைகள் இருப்பதாகவும் அவற்றை மாற்றி தர வேண்டும் என்றும் அதற்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணப்பட்டு அதன் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அது தற்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் பணி வந்து அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாணவர்கள், அதேபோல் போன ஓட்டம் 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கும் 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய ஒரு ஆசிரியர் பணி சான்று சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடியவர்களா, அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த IFHRMS என்று பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் பணி அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த IFHRMS வந்து வழங்கப்படும். அதே மாதிரி தனியார் பள்ளியில் இருக்கிறவர்களுக்கு இது வழங்கப்படுவதில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கோரிக்கைகளையும் அரசு பரிசீலித்து முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வராங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை ஆசிரியர்கள் தரப்பில் வந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது அனைத்து அந்த தங்களுக்கு வழங்கக்கூடிய கேட்டகரியில் வந்து கேட்டகரியை பற்றி 60 மதிப்பெண்கள் வந்து தேர்ச்சி விகிதம் அப்படின்ற மாதிரி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து 2025ஆம் ஆண்டு தேர்வு ரிசல்ட் வெளியிட்டதுக்கு முன்னாடி வந்து அதற்கான பாஸ் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டது, 5% குறைக்கப்பட்டது. ஆனால் ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் குறைக்கப்பட்டது. அதேபோல் ஜென்ரல் கேட்டகரிக்கும் தங்களுக்கும் வந்து அதற்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும், குறிப்பாக வந்து 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியிருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் வந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இதில் வந்து 60 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டால் வந்து தேர்ச்சி விதங்களை அதிகரிக்கும் என்றும் தங்களுக்கான அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 60 மதிப்பெண்கள் வழங்க முடியும். குறிப்பாக வந்து அந்த தேர்வு வந்து ஆசிரியர்களுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே ஃபெயிலான கேண்டிடேட் வந்து எழுத வேண்டுமா அப்படின்றதெல்லாம் இதுவரை எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை. அதனால் வந்து நீங்கள் தேர்ச்சி ஆசிரியர்களுக்கு வந்துட்டு பண்ணால் ஆசிரியர் வந்து உங்களுடைய அந்த எம்ப்ளாயி ஐடி, சிபிஎஸ் நம்பரு, IFHRMS, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஃபுல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.